அடுத்த சம்மு பார்த்தீங்கன்னா அதே தான் சாய் சதுரம் ராம்பஸ் எடுத்துக்காட்டு 3.5 LE 6 cm ஆங்கிள் L 65 டிகிரி அளவுகள் கொண்ட லீஃப் LEAF என்ற சாய் சதுரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க. கன்ஸ்ட்ரக்ட் a rhombus leaf with LE or 6 cm and angle L 65 degree. Also find its area. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு தரவு அதாவது கிவன் எழுதிக்கலாமா? கிவன் எப்பயுமே அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ ஆஸ் இட் இஸ் அதை அப்படியே எடுத்து எழுதுவோமா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? LE கொடுத்துருக்காங்களா? ஸோ LE இஸ் ஈக்குவல் டு 6 cm எழுதிடலாம். அப்புறம் M ஆஃப் ஆங்கிள் L இஸ் ஈக்குவல் டு 65 டிகிரி ஆங்கிள் போடும்போது அதுவும் எல் மாதிரி இருக்கணும் சரிங்களா? ஆங்கிள் அதுக்குள்ளே நம்ம வந்து எழுத்து இருக்கணும் சரிங்களா? அது மாதிரி போடணும். இப்போ இங்கே லீஃப் கடிகாரம் சுற்றுறதுக்கு எதிர் திசையில் எழுதிக்கலாமா? எல் சாரி பென்சில் யூஸ் பண்ணுங்கள், பென் யூஸ் பண்ணிடக்கூடாது, மார்க் கிடைக்காது சரிங்களா? எல் EA F. இப்போ LE எவ்வளோ கொடுத்துருக்காங்கங்க? 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் எல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு? 65 டிகிரி. அதை எழுதிக்கோங்க. ஸோ இங்கே 6 சென்டிமீட்டர்னா சாய் சதுரம் ராம்பஸை பொறுத்தளவில் இங்கேயும் எவ்வளோ இருக்கும் நமக்கு? 6 சென்டிமீட்டர். ஆஸ் வெல் அஸ் இங்கே LFும் 6 சென்டிமீட்டர், AFும் எவ்வளோதான் இருக்கும்? 6 சென்டிமீட்டர். இதை வச்சு நம்ம இப்போ ட்ரா பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ பேஸ் எப்படிங்க ட்ரா பண்ணுறது? 6 சென்டிமீட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு லைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இங்கே வச்சுருக்கிறேன் நான் ஸ்ட்ரைட்டாக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 6 சென்டிமீட்டரில் எடுக்க போகிறேன். 0ல் இருந்து 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டரில் கரெக்டாக 6 சென்டிமீட்டர் ஒரு சின்னதாக ஒரு டாட் வச்சுக்கிறேன். 0ல் சின்னதாக ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஸோ பேர் கொடுத்துருங்க. இவங்க எல்லு, இவங்க இ, இவங்க எவ்வளோ சென்டிமீட்டர் இருந்தாங்க? 6 சென்டிமீட்டர் இருந்தாங்க. இதுக்கப்புறமா நமக்கு பாகைமானிக்கு வேலை வருது, அதாவது ப்ரொடெக்டருக்கு ஏன் வேலை வருது? ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எல்லு 65 டிகிரி. நான் இதுக்கு முன்னமே ஒரு சம் கொடுத்துருந்தேன். அந்த சம்மில் வந்து இந்த பாகைமானி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். அது பாட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே சின்னதாக நான் சொல்லித்தரேன். இந்த மிடில் லைன் இருக்குல்ல, அந்த லைனும் இந்த டாட்டும் ஒரே இடத்துல இருக்கணும். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த லைனில் மறைஞ்சிருக்கணும். பாருங்கள், இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்களேன். எக்ஸாக்டாக வச்சுருக்கேன் பாருங்கள். அதனால தான் சின்னதாக கார்னர் போட்டேன். இந்த மிடில் லைனோட இருக்குது. இந்த பக்கம் லைன் கரெக்டாக 0 டிகிரியில் இருக்கா? இப்போ 65 டிகிரி எடுக்கணும். எங்கேருந்து சார்? 180 இருக்கே, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. 0 இருக்குல்ல, அங்கேருந்து பார்க்கணும். 40, 50, 60. இந்த 60க்கு ஆமாம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? பாதியில் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் 65. புரியுதுங்களா? 55னா இவங்க, 45னா இவங்க, அதுபோல் 85னா இவங்க சரிங்களா? நமக்கு தேவை இப்போ 65. ஸோ 65னா 65க்கு நேரம் சின்னதாக ஒரு புள்ளி மட்டும் வச்சுருக்கிறேன்னா வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லில் இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன், மற்றபடி அந்த புள்ளி வேறு எதுக்குமே யூஸ் ஆகாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த புள்ளிக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை. இங்கே கோணத்தை அப்படி அழகாக குறிச்சிருங்க. இந்த கோணம் தான் நமக்கு எவ்வளோ? 65 டிகிரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா 6 சென்டிமீட்டர் எடுக்கணும். ஏன்? சாய் சதுரனாவே எல்லா பக்கமும் சிமிலர் தானே. ஸோ எல்லிலேருந்து எவ்வளோ இருந்துச்சு நமக்கு? 6 சென்டிமீட்டர் இருந்துச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா 6 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு, இது 6 சென்டிமீட்டர் தானே, இங்கேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா மேலே ஒரு வில் வெட்டுங்க. புரியுதுங்களா? இங்கே என்ன பண்ணணும்? மேலே ஒரு வில் வெட்டணும். சார் நீங்கள் வெட்டுற வில்லு நம்ம ஆல்ரெடி வச்சோம்ல புள்ளி, அந்த புள்ளிக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை சார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. புள்ளிக்கு அதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. வில் வெட்டுறீங்க பார்த்தீங்களா? இதுதான் மெயின் சரிங்களா? ஸோ இப்போ இது எவ்வளோ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இந்த கட்டாகிற பாயிண்ட் எவ்வளோ சொல்லி சொன்னீங்கன்னா F சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள்? Fல வச்சு இங்கே ஒரு வில் வெட்டுங்க, அதே 6 சென்டிமீட்டரில். அதுக்கப்புறமா ஈல வச்சு அதே 6 சென்டிமீட்டரில் ஒரு வில் வெட்டுங்க சரியா? அப்போது இங்கே கட்டாகிற இந்த பாயிண்ட் தான் எவ்வளோ நமக்கு? ஏ. இப்போ எல்லாமே கிடச்சிருச்சு, 4 பாயிண்ட்டுமே கிடச்சிருச்சு. 4 பாயிண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணணும். நீ ஜாயின் பண்ணியாச்சா? அதே போல் ஈயையும் ஏயையும் சாரி எஃப்ஐயும் ஏயையும் அதே போல் ஜாயின் பண்ணிவிடுங்க சரிங்களா? ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டயகனல் வரையணும், மூளை விட்டம் வரையணும். ஏன் வரையணும்? டயகனல் வரைஞ்சால் தான் நம்மளால் பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே 0ல் இருந்து நமக்கு இங்கே எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா எவ்வளோ வருதுன்றதை அப்படி அளந்து பார்த்துருவோமா?
10.2 சென்டிமீட்டர் வருது. இந்த டயகனல் D1 எவ்வளோ வருது நமக்கு 10.2 சென்டிமீட்டர் வருது. அதே போல் EF அது எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். நமக்கு EF 6.4 வருது. 6.4 வருது நமக்கு. அதை நீங்கள் லைன் போட்டு நீங்கள் என்ன போட்டுருங்க 6.4 சென்டிமீட்டர் போட்டுருங்க. சரிங்களா? இப்போது நமக்கு தேவையான சாய் சதுரம் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஏரியா ஆஃப் த ராம்பஸ், அதாவது சாய் சதுரத்தின் பரப்பளவு. ஃபார்முலா தெரியுமில்லங்க, 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2. 1/2 இன்ட்டு D1 எவ்வளோ நமக்கு வந்துச்சு 10.2. D2 எவ்வளோ வந்துச்சு 6.4. இதை மாற்றி எடுத்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒன்றும் கவலைப்பட்டுக்கிற வேண்டாம். சரிங்களா? எப்படி கேன்சல் பண்ணுறேன்னு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. புரியலைன்னா தயவுசெய்து இதிலேயே பாருங்கள். O 2 2, O 2 2, I 2 10 இல்லையா? இந்த புள்ளியை இங்கே வச்சுக்கோங்க. அடுத்து 2 இருக்கா? O 2 2. 5 2s are 10, பாயிண்ட்டுக்கு பாயிண்ட்டு, 2 1s are 2. சரிங்களா? அப்போ நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் 5.1ஐயும் 6.4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 1 சார் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டுமே பாயிண்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடியே நான் மல்டிப்ளிகேஷன் சொல்லி தந்துருக்கிறேன். இது பாயிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 64ஐயும் 51ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல 64ஐயும் 51ஐயும். சரிங்களா? ஸோ 4 1s are 4, 6 1s are 6, 5 4s are 20, பேலன்ஸ் 2, 5 6 are 30 + 2 32. அதாவது 1 4 4, 1 6 6, 5 4 20க்கு 0 பேலன்ஸ் 2, 5 6 30, 32 32. 4 இறக்கிடலாம், 6 இறக்கிடலாம், 2 இறக்கிடலாம், 3 இறக்கிடலாம். சரிங்களா? அப்போ நமக்கு இங்கே 2 டிஜிட் இருந்துச்சு, இங்கே ஒரு டிஜிட்டு, இங்கே ஒரு டிஜிட்டு, 2 டிஜிட் தண்ணி புள்ளி வைக்கணும் பின்னாடியில் இருந்து 1 2. அப்போ நமக்கு தேவையான ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா 32.64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் நமக்கு தேவையான ஏரியா. புரியுதுங்களா? அப்போ இந்த ராம்பஸை பொறுத்தளவில் ரொம்ப ஈஸிங்க. நல்லா பாருங்களேன். ஒரு பேஸ் ட்ரா பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாய்மானியை வச்சு அங்கேருந்து 65 டிகிரி குறித்து ஒரு லைன் போட்டேன். லைன் போட்டதுக்கு பின்னாடி இது 6 சென்டிமீட்டர்னா எல்லாமே நமக்கு 6 சென்டிமீட்டர் தான். அது கூட நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே இதுவும் 6 சென்டிமீட்டரு. அதே போல் இவங்க எல்எஃப்பும் எவ்வளோ சென்டிமீட்ரு 6 சென்டிமீட்ரு. அதே போல் ஏஎஃப்பும் எவ்வளோ சென்டிமீட்ரு 6 சென்டிமீட்ரு. ஸோ இங்கேருந்து இங்கே நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கு பின்னாடி 6 சென்டிமீட்டர் மார்க் பண்ணணும். ஈலேருந்து 6 சென்டிமீட்டர் மார்க் பண்ணணும். இங்கே கட்டான இந்த பாயிண்ட்லேருந்து 6 சென்டிமீட்டர் மார்க் பண்ணணும். இங்கே கட்டாகிற இந்த பாயிண்ட் எஃப், இந்த 2 கட்டாகிறது வந்து ஏ. ஸோ மற்றது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணணும். நமக்கு தேவையான ராம்பஸ் வந்து கிடச்சிரும்.